எவ்ரிவன் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி மார்னிங் பரோட்டா, பீஸ் பரோட்டா, பட்டாணி பரோட்டா பண்ண போகிறேன். பட்டாணியை இப்போ தண்ணி விட்டுருக்கேன், மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அப்புறமா பண்ணலாம். நல்லா வெந்துருது. இது வந்து தண்ணியை இருத்திட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் மிக்சியில். பட்டாணி வேக வச்சது அரைச்சாச்சு. அப்புறம் ஓமம் தழைச்சிக்கிட்டு பச்சை மிளகாய், பூண்டு 2, அப்புறம் வெங்காயம் வதக்கிட்டு அப்புறம் வேக வச்ச அந்த அரைச்ச பட்டாணியும் போட்டு உப்பு, காரப்பொடி, கரம் மசாலா போட்டு இப்படியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தனியா பொடியும் கொத்தமல்லி வரப்பொடியும் போட்டு கொத்தமல்லி போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சோன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். பண்ணலாம் பார்க்கலாம். வச்சுட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகா, பூண்டை போட்டாச்சு. வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் உப்பு, காரப்பொடி கொஞ்சம் தான் போட்டேன். பச்சை மிளகா போட்டதுனால கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனியா பொடி போட்டிருக்கேன். ஒன்றா வதக்கிட்டு அப்புறம் வேக வச்ச பட்டாணியை அரைச்சதை இதில் போட்டுட்டு ஒன்றா போட்டோன்னா ஸ்டஃபிங் சரி ரெடி ஆகிடும். பட்டாணியும் போட்டாச்சு, அதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. ஒன்றா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு ஸ்டஃப் பண்ண வேண்டியதுதான் பீஸ் பரோட்டா. ஸ்டஃபிங் ரெடி. இப்போ பீஸ் பரோட்டா பண்ண வேண்டியதுதான். பரோட்டா முக்கோணமாக பண்ணியிருக்கேன். வேகட்டும். திருப்பி போட்டுட்டு எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். போட்டுட்டு வேக வச்சுட்டு எடுத்துடுவோம். அப்புறம் பீஸ் பரோட்டா ரெடி எடுத்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். பீஸ் பட்டாணி பரோட்டாக்கு தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, பச்சை மிளகாய் 1/4 தான் போட்டு அரைச்சாச்சு. பச்சை சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன்.